Welcome student. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது transforms and partial differential equations. அதில் Fourier transform. இதான் அந்த கொஸ்டின். ஸோ இப்போ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு தேவையான ஃபார்முலா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதான் அந்த ஃபார்முலாஸ், ரெக்வயர்டு ஃபார்முலாஸ். ஃபர்ஸ்ட் வந்து Fourier Cosine Transform. FC of S equal to root of 2 by pi integral 0 to infinity f of x cos sx dx. அடுத்தது பார்த்தீங்கன்னா integral 0 to infinity e power minus ax into cos sx dx is equal to a by s square plus a square. அதுவே cos sx பதிலாக sin sx வந்துச்சுன்னா s by a square plus a square. அடுத்தது Parseval's identity. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபார்ம் ஆஃப் Parseval's identity. அது வந்து integral 0 to infinity fc of s into gc of s into ds equal to integral 0 to infinity f of x g of x into dx. இதில் fc of sன்றது Fourier Cosine Transform of f of x, gc of sன்றது Fourier Cosine Transform of g of x. அது அடுத்த வந்து இன்டெக்ரல் ஃபார்முலா, பேசிக் இன்டெக்ரல் ஃபார்முலா, இன்டெக்ரல் e power ax dx-ஐ e power ax by a அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அந்த சம்ம சால்வ் பண்ணலாம். வாங்க. Find the Fourier cosine transform of f of x is equal to e power minus ax and g of x is equal to e power minus bx. Using this transformation and Parseval's identity, show that integral 0 to infinity dt by a square plus t square into b square plus t square equal to pi by 2ab into a plus b. சரி, இப்போது இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து Fourier cosine transform கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் f of x எடுத்து எழுதிக்கங்க. ஸோ given function f of x is equal to e power minus ax and g of x is equal to e power minus bx. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறது Fourier cosine transform. ஸோ அதுக்கான ஃபார்முலா எடுத்து எழுதுவோம். Fourier cosine transform. சரி, ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னென்னா fc of s is equal to root of 2 by pi integral 0 to infinity f of x is equal into cos sx into dx. இதுதான் Fourier cosine transform ஓட ஃபார்முலா. f of x ஓட Fourier cosine transform. ஸோ substitute f of x value. f of x value substitute பண்ணிங்கன்னா என்ன root of 2 by pi integral 0 to infinity f of x is e power minus ax into cos sx into dx. ஓகே, ஸோ இதை இன்டெக்ரல் பண்ணலாம். அப்படி இல்லைனா இதுக்கு பார்த்திங்கன்னா இன்டெக்ரலுக்கு டைரக்ட் ஃபார்முலாவே இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அது இன்டெக்ரல் பண்ணுறதா இருந்தால் டைரக்ட் ஃபார்முலா, அதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி போடணும். அதுக்கு டைரெக்டாக இதோட இன்டெக்ரல் வேல்யூவை எழுதிட்டா பெட்ரு தான். ஸோ ரூட் ஆஃப் 2 by pi இன்ட்டு இதோட இன்டெக்ரல் வேல்யூ என்னென்னா இது வந்து e பவர் மைனஸ் ax இன்ட்டு காஸ் bx. இங்கே bன்றது s, ஏன்றது மைனஸ் a. அப்போ ஃபார்முலா வந்து மைனஸ் a பை a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். சரிங்களா? அது வந்து a பை a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ அதனால் இது என்னென்னா a பை a ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் அது அப்படின்ற அந்த வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக Fourier cosine transform of given function வந்து root of 2 by pi into a by a square plus a square. இதுதான் f of x ஓட Fourier cosine transform. அப்போ இதே மாதிரி g of xக்கு Fourier cosine transform கண்டுபிடிச்சிங்கன்னா இதுக்கு பதிலாக இது போட்டால் ஏக்கு பதிலாக b வரப்போகுது, அவ்வளோதான் வேறு. ஓகே, ஸோ அதனால் அது கண்டுபிடிக்க தேவையில்லை, அது நம்ம சிமிலர்லி அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ சிமிலர்லி f of x ஓட Fourier cosine transform fc of s சொன்ன மாதிரி g of x ஓட Fourier cosine transform gc of sன்னு எழுதிக்குங்க. இப்போ அது வந்து root of 2 by pi b by a square plus b square. ஓகே, சரி. ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா யூஸிங் Parseval's identity நம்ம அந்த இன்டெக்ரலை டெரைவ் பண்ணணும். ஓகே, இப்போ அடுத்தது ப்ரூஃப் பண்ணுறதுக்கு
நான் பார்சல்ஸ் ஐடென்டிட்டி தேவை. இது செகண்ட் ஃபார்ம் ஆஃப் பார்சல்ஸ் ஐடென்டிட்டி. ஏன்னா பார்சல்ஸ் ஐடென்டிட்டி இன்னொரு ஃபார்ம் இருக்குது, பட் அதை யூஸ் பண்ணலை நான் இங்கே. ஸோ செகண்ட் ஃபார்ம் ஆஃப் பார்சல்ஸ் ஐடென்டிட்டி. த ஃபார்முலா இஸ் இன்டகரல் 0 to infinity fc of s into gc of s into ds is equal to integral 0 to infinity f of x into g of x into dx. This is the second form of parcels identity. Okay, இப்போ இதை யூஸ் பண்ணுறது நான் என்ன பண்ணுறேன், இன்டகரல் 0 to infinity fc of s நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதோட வேல்யூ இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதோட வேல்யூ என்னென்னா root of 2 by pi a by s square plus a square into gc of s ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கிறோம். அது root of 2 by pi b by s square plus b square into ds is equal to integral 0 to infinity f of x அவங்களே கொடுத்துருக்குறாங்க e power minus ax, g of x அவங்க கொடுத்துருக்காங்க e power minus bx into dx. ஓகே, சரி, இப்போ இதே நம்ம இன்டெகிரல் பண்ணலாம். ஸோ நான் இப்போது ரூட் ஆஃப் 2 by pi இன்ட்டு ரூட் ஆஃப் 2 by pi இன்றது 2 by pi, அதை வெளியில் எடுத்துடலாம். ஸோ 2 by pi டேக் அவுட் சைடு. அப்புறம் a இன்ட்டு b ab, abயும் கான்ஸ்டன்ட் தான், ஸோ கான்ஸ்டன்ட் ஆல்சோ கேன் டேக் அவுட் சைடு. அப்போது ab 2ab இன்டெக்ரல் 0 to infinity. மிச்சம் இருக்கிறது பாருங்கள், இதுவும் வெளில வந்துடுச்சு, மேலே இருக்கிறது வெளில வந்துடுச்சு. இப்போ மேலே ஒன்றுமே இல்லை, 1 தான். ஸோ 1 by a square plus a square into a square plus b square into ds is equal to, இப்போ இந்த சைடு integral 0 to infinity, இது ரெண்டுத்தோட பேஸ் வேல்யூ சேம். ஸோ அதனால் e பவரில் டேக் மைனஸ் அவுட் சைடு. அப்போது உள்ளே வந்து ரெண்டு ப்ளஸ் ஆகிடும். எக்ஸ் அந்த சைடை வெளில எடுத்துட்டிங்கன்னா a ப்ளஸ் b இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ், அவ்வளோதான். சரி, இப்போ நவ் நெக்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இந்த டிஎஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2ab by pi integral 0 to infinity ds by a square plus a square into a square plus b square is equal to, இதோட இன்டெக்ரல் e power minus ax, integration of e power minus ax வந்து என்னென்னா e power minus ax by minus a, இது ஃபுல்லாக ஏன்னு எடுத்துருக்கேன், மைனஸ் a, புரியுதுங்களா? இன்டெக்ரல் e பவர் மைனஸ் ax அப்படின்னா e பவர் மைனஸ் ax by a. ஸோ லிமிட் வந்து 0 to infinity. ஓகே, சரி, இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம், இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இங்கே இன்ஃபினிட்டி கொண்டு வந்து போட்டால் e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி, e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி 0 ஆகிடும். புரியுதுங்களா? சப்ஸ்டியூட் அப்பர் லிமிட். ஸோ இன்ஃபினிட்டி வந்து எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி எனிதிங் இன்ஃபினிட்டி ஆகிடும். e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டின்றது 0 மைனஸ் சப்ஸ்டியூட் தி லோயர் லிமிட். எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா e பவர் 0 வந்து 1 பை கீழே இருக்கிறது மைனஸ் a ப்ளஸ் b அப்படியே வந்துடும். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகிடும்னா இந்த மைனஸ் அந்த மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். அப்போ இந்த சைடு இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம். 2ab by pi integral 0 to infinity ds by a square plus a square into a square plus b square is equal to, இந்த மைனஸ் அந்த மைனஸ் ப்ளஸ், அப்போ 1 by a plus b. ஓகே, சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே இருக்கிற கான்ஸ்டன்ட்டம் அப்படியே அந்த சைடு கொண்டு வந்துடுங்க. ஸோ இன்டெக்ரல் 0 to infinity ds by a square plus a square into a square plus b square is equal to, இந்த கீழே இருக்க போய் மேலே போயிடும், பை இந்த மல்டிப்பிள் இருக்க டிவிஷன் ஆகிடும். ஸோ 2ab ஆல்ரெடி இங்கே இருக்கிற a plus b. ஓகே, ஸோ இதுதான் ஆன்சர். பட் ஆனால் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா integral 0 to infinity dt by a square plus t square into b square plus t square. அப்போ எஸ்ஸுக்கு பதிலாக டி கொடுத்துருக்காங்க. அப்படி என்னன்னா நம்ம இந்த எஸ்ஸை நம்ம டீன்னு மாற்றிட்டிங்கன்னா அதான் ஆன்சர், அப்படியே விட்டுடலாம். சரி, எஸ்ஸுக்கு பதிலாக டி மாற்றலாமா அப்படின்றலாம் டவுட்லாம் வேண்டாம். பிகாஸ் திஸ் இஸ் எஸ் இஸ் ஏ டம்மி வேரியபிள். ஒய் டம்மி வேரியபிள் நம்ம சொல்கிறோம் அப்படின்றதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். அந்த டம்மி வேரியபிள்ன்றனால எஸ்ஸுக்கு பதிலாக நீங்கள் டி வேணால் டி போட்டுக்கலாம், ப்ரூஃபில் டி கேட்டனால டீல் போட்டுக்கலாம். ஒருவேளை ப்ரூஃபில் எக்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக எக்ஸு கூட போட்டுக்கலாம்.
பிகாஸ் டம்மி வேரியபிள்னால என்ன ப்ரூஃப் கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி வேரியபிளை மாற்றிக்கலாம். அப்படின்னா டம்மி வேரியபிள்னா என்ன அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ உதாரணத்துக்கு இன்டகரல் 0 to 2 t ஸ்கொயர் dt இதோட வேல்யூ என்னது? t ஸ்கொயரோட இன்டகரல் t cube by 3 லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 0 to 2. அப்போது 2 போட்டோன்னா 2 டீக்கு பதிலாக 2 போட்டால் 2 cube வந்து 8, அப்போ 8/3 அப்படின்னு வந்துடுது. சரி, நான் அப்போது டீக்கு பதிலாக எக்ஸ் போடுறேன். எக்ஸ் ஸ்கொயர் dx போட்டால் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் இன்டர்வல் பண்ணால் x cube by 3 லிமிட் 0 to 2. அப்படியே 2xக்கு 2 போட்டால் 2 cube 8/3 ரெண்டு சேம் ஆன்சர் தான் வருது. அப்போது டி இருந்தாலும் சரி எக்ஸ் இருந்தாலும் சரி ஆன்சர் சேமாக வருது இல்லை? அதனால தான் டியும் எக்ஸும் டம்மி வேரியபிள் சொல்கிறாங்க. அப்போது டி தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. டி டம்மி வேரியபிள்னால டீக்கு பதிலாக எக்ஸ் போட்டாலும் அதே தான் வரும், எக்ஸுக்கு பதிலாக எஸ் போட்டாலும் அதே தான் வரும். அதனால தான் இங்கே லிமிட் இருக்கும்போது இங்கே டீக்கு பதிலாக எஸ்ஸுக்கு பதிலாக வேறு எது போட்டாலும் அதே வேல்யூ தான் வரும். ஸோ தட் எஸ் இஸ் கால்டு டம்மி வேரியபிள். அப்போ நம்ம இங்கே என்ன எழுதணும்னா சின்ஸ் எஸ் இஸ் டம்மி வேரியபிள், ஸோ எஸ் கேன் பி சேஞ்ச்டு இன்ட்டு டி. எஸ்ஸுக்கு பதிலாக டீன்னு போட்டுக்கலாம். ஸோ போட்டு ஆல் த ஆன்சர் எடுத்து எழுதிடலாம். ஸோ என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், இன்டகரல் 0 to infinity dt by எஸ்ஸுக்கு பதிலாக டி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு டி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் is equal to pi by 2ab into a plus b. ஸோ இதுதான் அவங்க கேட்ட ப்ரூஃப். அந்த ப்ரூஃப் நம்ம பண்ணியாச்சு. ஆன்சர் புரிஞ்சு போச்சு.